மத்திய அரசின் அனுமதியை பெற்றுதான் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளை நடத்துவதாக துணை முதலமைச்சர் பதில். மும்மொழி கொள்கையை விவாதத்துடன் இவற்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட இப்போ அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் தயவுசெய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. தமிழகத்தின் நிதி உரிமை தொடர்பான பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டிற்கு நிதி வாங்கி தருவதற்கு அண்ணாமலைக்கு துப்பில்லை எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை. அண்ணாமலையால் அண்ணா சாலைக்கு வர முடியுமா என துணை முதலமைச்சர் சவால். அறிவாலயத்தின் செங்கலை உருவப்போவதாக பேசியது குறித்த கேள்விக்கு பதிலடி. வர சொல்லுங்க. பால் பஸ் ரோட்டெல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க. வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். தனி ஆளாக அண்ணா சாலைக்கு வருகிறேன். திமுகவின் மொத்த படையையும் வைத்து தடுத்து நிறுத்தி பாருங்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால். சென்னைக்கு எப்போ போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனி ஆளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனி ஆளா ஒத்த ஆளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்திப்பார். காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு இலவச பொருட்கள் யார் வீட்டு பணத்தில் வழங்கப்படுகிறது? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்தில இருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? உதயநிதி கடந்த காலங்களில் தரம் இல்லாமல் பேசியிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தரம் இல்லாமல் பேசினால் தரம் இல்லாமல் தான் பதில் பெறும் என்றும் திட்டவட்டு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார். நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம். ஹிந்தி ஏன் படிக்க வேண்டும்? ஹிந்தி படித்தால் என்ன பயன்? ஹிந்தி படித்த லட்சக்கணக்கானோர் தமிழகத்திற்கு கட்டிட வேலைக்கு வருவதை சுட்டிக்காட்டி திருமாவளவன் கேள்வி. தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இல்ல இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் கட்டிட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை அவங்க விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நாம தடுக்கவே இல்லையே. சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் தாங்கள் நடத்தவில்லை என திருமாவளவன் மறுப்பு. அண்ணாமலை அரசியலில் நாகரிக அணுகுமுறையை கடைபிடிப்பதில்லை என்றும் பதிலடி. நான் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர்களின் சிலைகளையும் கட்சி கொடிகளையும் சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே.
பொது இடங்களில் சிலைகளையும் கொடிகளையும் வைப்பதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். நிதி வழங்கும் விவகாரங்களில் மத்திய அரசு அழுத்தம் தரும் முயற்சி கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியாக உள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழி கொள்கையானது நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றி உள்ளதாகவும் உறுதி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் விளக்கமனு தாக்கல். உட்கட்சி விவகாரத்தை சிவில் நீதிமன்றத்தில் தான் எடுத்து வைக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட முடியாது எனவும் பதில். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாட்டு உரிமை தொடர்பாக பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே. சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தால் பேரணி ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பள்ளி கல்லூரிகளில் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்கள் நீக்கப்படுமா என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அரசு பள்ளிகளிலும் பகுத்தறிவாதிகள் மற்றும் நாஸ்திகர்கள் சங்கங்கள் கூட ஜாதி பெயர்களை தாங்கியிருப்பதாக நீதிபதி வேதனை. பள்ளிக்குள் தீ பரவியதும் உடனடியாக வெளியேற்றப்பட்ட மாணவர்கள். உணவு அருந்திக் கொண்டிருந்த குழந்தைகள் அச்சத்தில் ஓட்டம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் அனைத்து தரப்பினரும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க உத்தரவு. கோவில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யலாம். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து அசம்பாவிதங்களை தடுக்க நடவடிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் பணியிட மாற்றம். வீடியோ வைரலான நிலையில் காவலர் ராஜ்குமார் மீது நடவடிக்கை எடுத்த காவல் ஆணையர். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு பவுன் 64,560 ரூபாயை தொட்டு 65,000 ரூபாயை நெருங்குகிறது. டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. பிரதமர் மோடி முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. டெல்லியில் முதலமைச்சர் ரேகா குப்தாவுடன் சேர்ந்து 6 அமைச்சர்கள் பதவியேற்பு. பகத்குமார், கபில் மிஸ்ரா, பர்வேஷ் வர்மா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர்.
டெல்லியில் யமுனை நதிக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. பதவியேற்றது முதல் வேளையாக டெல்லி முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் தலித் மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். बीरापासी जी लड़े मगर सारे के सारे इसके लिए लड़ रहे थे और आज जो लोग हमारी सरकार में बैठे हैं वो ही इसका आक्रमण कर रहे हैं. மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல்களை நிகழ்த்துவதாக பொதுக்கூட்டத்தில் குற்றச்சாட்டு. बीरापासी जी लड़े. மகாராஷ்டிரா வேளாண் துறை அமைச்சர் மாணிக்கராவ் கோக்கடேவுக்கு 2 ஆண்டு சிறை. 1995ஆம் ஆண்டு தொடரப்பட்ட மோசடி வழக்கில் நாசிக் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மகா கும்பமேளாவை மரண கும்பமேளா என விமர்சித்த விவகாரம். மம்தா பானர்ஜியை கண்டித்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டம். সম্মিলিত দাবিতে বিজেপি পরিষদীয় দল রাজভবন অভিযান সফল করুন, এই মহাকুম্ভকে অমৃত কুম্ভকে মৃত্যু. மூணாருக்கு சுற்றுலா வந்த இடத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் 3 பேர் விபத்தில் பலியான சம்பவம். பிணவரை முன்பாக கனத்த இதயத்துடன் கண்கலங்கி நின்ற கேரள போலீசார். தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மீது ஊழல் வழக்கு தொடுத்தவர் கொடூர கொலை. ராஜலிங்கமூர்த்தி என்பவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சாய்த்ததால் மாநிலம் முழுவதும் பரபரப்பு. அஞ்சலை அம்மாளின் நினைவு நாளை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் மரியாதை. கட்சி அலுவலகத்தில் உள்ள அஞ்சலை அம்மாளின் சிலைக்கு மாலை அணிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு பேரூராட்சியில் டெண்டர் எடுப்பதில் பிரச்சினை. ஒப்பந்ததாரர்கள் கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. ரயிலில் மகளிர் பெட்டி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றதாக 899 பேர் மீது ரயில்வே போலீஸ் வழக்கு பதிவு. பாலியல் வன்கொடுமை முயற்சியின் போது ரயிலிலிருந்து கர்ப்பிணி தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கூடுதல் கண்காணிப்பு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளனவா இல்லையா? காவல்துறை தெளிவுபடுத்த வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க திட்டம். அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS தகவல். 10 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதாக அதில் ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு கணக்கெடுப்பு நடத்தப்படும். கணக்கெடுப்பு நடத்தி தகுதியான அனைவருக்கும் கூடிய விரைவில் பட்டா வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் 108 ஆம்புலன்ஸை தயார் நிலையில் வைத்திருக்கவும் தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு.
அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரமில்லாத தனியார் நர்சிங் கல்லூரியில் பயின்று வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல். சான்றிதழ்கள் திருப்பி வழங்கப்பட்ட நிலையில் கல்வி கட்டணத்தை திருப்பி வழங்க கோரி போராடியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. கடலூர், வேலூர், காஞ்சிபுரம் என பல ஊர்களில் வீடுகளின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய கும்பல் சிக்கியது. வேலூர் தொடங்கி சென்னை வரை 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 3 பேரை கைது செய்த போலீசார். நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் அருகே ஏரியில் கழிவுநீர் கலக்கும் வகையில் குழாய்கள் அமைப்பதாக குற்றச்சாட்டு. 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு விதிக்கப்பட்ட 3 மாத சிறை தண்டனை. தனி நீதிபதி பிறப்பித்த சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை திமுக அரசு 3 முறை தடுத்து நிறுத்தியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 முறை அதை நிறுத்தியது திமுக அரசு. தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டும்.